விஜய் வச்சு தினகரனுடைய திட்டம் என்ன, கூட்டணிக்கு பழனிசாமி திட்டம் என்ன, அதை நம்ம ரொம்ப சுருக்கமா சம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல முக்கியமான புள்ளி ஒரு பெரிய நிசப்தம் தான் தாவேகா விஜய் தரப்புல இருந்து. விஜய் இதுல என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதோட சேர்த்து நீங்க சம பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திரு துரைக்கருணா. இல்ல, திரு டிடிவி தினகரன் ஒரு எதிரியை வீழ்த்த எந்த ஆயுதமும் எடுக்க தயார் என்கிற நிலைப்பாட்டில் போயிட்டாரு. தனக்கு 2 கண்கள் போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணாவது போகணும் அப்படிங்கிற அந்த பொதுவெளியை பழமொழியும் பொருந்துங்கிற மாதிரி தான். அதுக்கு என்ன வேணாலும் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வந்துவிடக்கூடாது என்கிற ஒற்றை நிலைப்பாட்டில் தான் அவருடைய அரசியல் நகர்வுகள் இருக்கு. அதை நோக்கி தான் தாவேகா விஜயமும் அவர் அணுகிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அரசியல் எதிர்காலம் மோசமாகிடும், அரசியல் தற்கொலைக்கு சமங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார். திரு விஜய் அவர்களை பொறுத்தளவில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனித்து நிற்கிற போது ஒரே ஒரு இடம் தான் அவளால் வெற்றி பெற முடிஞ்சது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 41 தொகுதியில் போட்டிட்டு 27 தொகுதியில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சி தலைவராக வந்துட்டார். ஸோ அந்த பார்வை அடுத்த தேர்தல் அதுதான் சொல்கிறேன். அடுத்த தேர்தல் தான், ஒரே தேர்தலில் எப்படி வர முடியும்? அடுத்த தேர்தல் 5 ஆண்டுகளில் இருக்குது. ஸோ அப்படி தன்னுடைய அரசியல் கட்சி இப்போ 20 சீட்டு கொடுத்தாலும் கூட ஒரு 15 எம்எல்ஏ தாவாக்கே எம்எல்ஏ போயிட்டான்னா அது ஒரு பெரிய வளர்ச்சியாகத்தான் இருக்கும். ஸோ எந்த முடிவை எடுக்க போகிறார், மதில் மேல் பூனையாகத்தான் திரு விஜயனுடைய நிலைப்பாடு இருக்கு. எங்கே தாவ போறார் பார்ப்போம். திரு ரவீந்திரன் சார், ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான் அரசியல். விஜய் நடத்துறது பேர அரசியல் தான். கட்சி ஆரம்பிச்சுட்டு 39 போட முடியாதவர், குறையேறி கோழி பிடிக்க முடியாதவர், வானையேறி வைகுண்டம் போயிட மாட்டார். தினகரன் 234 போட முடியல, கமல்ஹாசன் 234 போட முடியல. இவர் கண்டிப்பாக கமல்ஹாசன் அளவு கூட கெப்பாசிட்டியாக கேண்டிடேட் போட்டுக்கிட மாட்டாருங்கிறதுல உறுதியான நிலைப்பாட்டில் நான் இருக்கிறேன். அப்போ ஆஃபர் அக்செப்டன்ஸ், என்ன ஆஃபர் எங்கேருந்து வருது, அதை எப்படி அக்செப்ட் பண்ணலாம்? இப்போ அவருக்கு ஆஃபர் வெளிப்படையாக வரக்கூடிய இடம் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஆஃபர் வருது. அந்த ஆஃபரோட அளவு என்ன அது நமக்கு தெரியாது, பிஹைண்ட் தி சீன் தான். பட் ஏதோ சம்திங் 2 வருஷத்துக்குள்ள குக்கிங் ஆயிருக்குது, அது நான் மறுக்க வரல. அதில் அந்த இது இல்லைன்னா மறுத்திருப்பாரு. இந்த பேச்சுக்கும் ஒரு மறுப்பு வந்திருக்கும். நான் பிரைமரி போல்ஸ் தாங்கிற ஒரு மறுப்பை கொடுத்திருப்பாரு. ஸோ ஒரு ஆஃபர் எடப்பாடிட்டு இருக்கு. அந்த ஆஃபர் விஜயால அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குதாங்கிறத பார்த்து தான் அவர் முடிவெடுப்பாரு. அதுக்கு நாட்கள் இருக்கு. ரொம்ப சுருக்கமா திரு அரவிந்தன், நான் திரு அரவிந்தன் ரொம்ப சுருக்கமா சம பண்ணிரு. எடப்பாடியோட ஆஃபரை விஜய் ஏற்றுக்கொள்வது அரசியல் ரீதியா சரியானது இல்லை. அது விஜய்க்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆகவே அதை ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கான நிர்பந்தங்கள் நடக்கும், நெருக்கடி வருமே தவிர அதை ஏற்றுக்கிற வாய்ப்பு அரசியல் ரீதியா அது புத்திசாலித்தனமான முடிவாக கண்டிப்பா இருக்காது. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. விஜயனுடைய கட்சியினுடைய அதனுடைய இருப்புடைய அடிப்படையே கேள்விக்கு உள்ளாக்கக்கூடிய அசைக்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கும். ஆனா டிடிவி கிட்ட போயிட்டு அங்க தலைமையில உட்காரும் போது விஜய்க்கு அவருடைய இமேஜுக்கோ அவர் தன்னை பத்தி முன்னிறுத்துற ஒரு கிளைமுக்கோ பாதிப்பு இல்லாம அங்க போய் இருக்க முடியும். அது அவருக்கு ஒரு சேஃபான இடம் பல விதங்கள்ல. ஆக சாத்தியம் அது அரசியல் ரீதியான ஒரு விவேகமான முடிவுன்னா அதுவா தான் இருக்க முடியுமே தவிர எடப்பாடியோட ஆஃபரை எடுக்கதே இருக்க முடியாது. எடப்பாடிக்கு அது தேவை, ஆனா இவருக்கு அது தேவையில்லை. திரு பொன்வில்சன், உங்களுடைய இறுதி கட்டம். இல்ல, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் இது வரைக்கும் பெருசா பேசல. ஆனா அது இயற்கையாகவே களத்தின் யதார்த்தத்துல ஒரு தயக்கம் இருக்குதோன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. அதாவது பிராக்டிக்கலா இப்பதான் அவர் யோசிக்கிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிடிவி நம்ம பத்திரிகையாளர் சொல்கிறாரு. இப்போ டிடிவி விஜய் கிட்ட கேட்க போகிறது என்னன்னா, திமுக ஸ்டாலின் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எடப்பாடி வரக்கூடாது, அதனால என்னை கூட்டணியில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லுவாருன்றாரு. அதைத்தானே அவர் சொல்ல போறாரு. விஜய் தலைமை, ஆமா, விஜய் தலைமையில நம்ம ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, ஸ்டாலின் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா எடப்பாடி ஜெயிக்க கூடாது, அதிமுக ஜெயிக்க கூடாது, அதனால கூட்டணி வச்சுக்கோங்கன்னு சொன்னா விஜய் அந்த கூட்டணி வச்சுக்குவாரா? அதை யோசிப்பார். 100 தடவை கூட அதை யோசிப்பார். அதனால் அது நடைமுறை சாத்தியம் இல்லை. ஆனால் விஜய் தனியாக நிற்பது என்பது நடைமுறை யதார்த்தத்தில் ஒரு சிறு தயக்கம் இன்றைக்கு இருக்கும். யதார்த்தத்தில் புரிஞ்சுக்குவார். அவர் யாரை நம்ம வெறுக்கிறோமோ, யாரை நம்ம விரும்பலையோ அவர் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமோ நம்ம தனியாக நின்றா, அப்போ எதிர்காலத்தில் நம்ம பார்த்துக்கலாம். அந்த எண்ணமும் விஜய்க்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால எடப்பாடி கூட்டணிக்குள்ள விஜய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம ரவீந்திரன் ஐயா சொன்ன மாதிரி அது காலம் எடுக்கும், இன்னும் காலம் எடுக்கும். நமக்கு எப்படி டிசம்பர் ஜனவரி ஆயிடும் இதுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வருவதற்கு.